எவ்வளவுதான் நம்ம வீட்ல பார்த்து பார்த்து டேஸ்டியா செஞ்சாலும் இந்த ரோட்டு கடையில கிடைக்கிற சிவப்பு தக்காளி சட்னில ஒரு அலாதி தான் இல்லையா? அது என்னவோ அந்த கலரும் நம்ம கண்ணை பறிக்கும், பார்க்கும் போதே வாயில எச்சி வரும். அந்த ரோட்டு கடையில இருக்க அக்காவோ அண்ணாவோ சரி 2 இட்லி வாங்கினா கூட மன நிறைவா சந்தோஷமா ஒரு சொம்பு குழம்பு ஊத்தி கொடுப்பாங்க. ஏன்னா இது அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 2 வெங்காயம் 3 தக்காளி வச்சு ஒரு 10 பேருக்கு நம்ம கொடுத்துடலாம். அது எப்படி அப்படின்ற உங்க டவுட்ஸ் தான் நான் இன்னைக்கு கிளியர் பண்ண போறேன். இவ்வளோ கொதிக்க கொதிக்க கையில காட்டுறதே உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, 10 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம் ஃபர்ஸ்ட் கொரன்னு அரைச்சிருங்க. அடுத்து 3 பழுத்த தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சட்டியில் ஒரு கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச வெங்காயம் காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே அரைச்ச தக்காளியும் சேர்த்து கொதிக்க விடுங்க. 1 டீஸ்பூன் கல் உப்பு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் சலன்னு கொதிக்கணும். ஊத்துன எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இட்லி தோசை மாவு